ஹாய் ஹலோ ஃபேமிலி. இந்த கிளாசிக் 350 பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா 2025 மாடல் தான். சரி, நான் போன லாஸ்ட் இயர் ஜனவரியில் எடுத்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. சரி, இந்த வண்டியில் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணேன் ப்ராப்ளம்ஸ்லாம், சரி என்னென்னலாம் இந்த வண்டியில் நல்லா இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, நான் இந்த வண்டியை வாங்கி இப்போ தான் வந்து 4591 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 5000 கூட ஓட்டலை, ஏன்னா நான் அவ்வளோவா இந்த வண்டி ஓட்ட மாட்டேன். சரி, ஃபஸ்ட்டு நான் வண்டி வாங்கி நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் சவுண்ட் வருது. இதுமாதிரி லெஃப்ட் சைடில் வரல, ரைட் சைடில் மட்டும் வருது. ஒருவேளை இந்த மிரர் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல், என் வண்டியில் மட்டும்தான் அப்படி இருக்குது. சரி, அப்புறமா இந்த லைட் வந்து ரொம்ப மேலே இருக்குமே ஃபீல் ஆச்சு. சரி, அப்புறமா ஷோரூமில் நான் ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போது கேட்டதுக்கு இதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. கீழே ஒரு ஆங்கிள் நெட்டுமே இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. அதேமாதிரி உங்கள் வண்டியில் இதுமாதிரி லைட்டு மேலே இருந்ததுன்னா கீழே அந்த ஒரு நெட்டு மட்டும் போதும். அந்த நெட்டை நீங்கள் லைட்டாக திருவிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்றமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது மேலே கீழேன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. சரி, அப்புறமா இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதுமாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அப்புறமா அந்த நெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்பப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதால எனக்கு ஏற்ற மாரி நான் லாங் ட்ரைவ் போகும்போது சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நான் மாற்றிக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆப்ஷன் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில். ஏன்னா இது வந்து லாங் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் செட் ஆகும். இதுமாதிரி டிராஃபிக்கில் ஓட்டும் போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். கிளட்சுக்கும் அதேமாதிரி தான் இருக்குது. 2 பக்கமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த டைப் சி சார்ஜர் காணும் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அதுக்குள்ளே தான் இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்தே நீங்கள் மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம். அது வந்து நிறைய பேர் வந்து காணும் இல்லைன்னு சொல்கிறீங்க. நல்லா தேடி பாருங்கள், அங்கே தான் இருக்குது. எல்லா வண்டியிலுமே அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இப்போ வர வண்டியில். சரி, இப்போ வந்து இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா வண்டி எடுத்துக்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை, வீட்டில் சும்மா தான் நின்றுட்டு இருக்குது. சரி, இப்போ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு நான் இத்தனை நாளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெல்ட் பிளாக்ன்றதால கொஞ்சம் பார்க்க பயங்கரமாகவே இருக்கும் இந்த கலரு. எல்லாருக்குமே பிடிச்ச கலர். இப்போ எல்லாருமே இதை தான் எடுக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று கன் கிரீன் ஒன்று இருக்கும், அதுவும் நல்ல கலர் தான். சரி, இப்போ வந்து எனக்கு என்ன நல்லா கம்மியாக இருக்குது, நான் ஆல்ரெடி 4 சர்வீஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் ஆயில் கம்மியாக இருக்குது. 4500 கிலோமீட்டரில் இவ்வளோலாம் எனக்கு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ என்னென்னலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயில் கம்மியாக இருக்குது. அப்புறமா கொஞ்சம் கீர் கொஞ்சம் டைட்டாக இருக்குமே ஃபீல் ஆகுது. அப்புறமா இந்த செயினை பற்றி தான் நான் சொல்லணும். இந்த ஓப்பன் செயின் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கால இருக்கிற மொத்த டஸ்ட்டும் அதில் போயிடுச்சு. நான் வண்டி வாங்கி ஒன்றும் சீட் கவர் கூட போடலை. இனிமேல் தான் சீட் கவர் போடுற வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். எனக்கு இருக்க அதிகமாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தில் இது ஒன்று. இந்த செயினில் ஓவர் டஸ்ட்டாக வரமே எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலே ஒருமாரி சலசலன்னு சவுண்டு வர மாரி இருந்தது. நீங்களே பாருங்களேன் இதில் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த செயின் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் விட்டால் கூட ஒரு 1 வீக்லேயே இதுவுமே ஆயிடுது இந்த ஓப்பன் செயின் ப்ராக்கெட் இருக்கிறதால. அதனாலே இந்த செயின் வந்து லைஃப் வராமல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து செயின் லூப் அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அடித்து ஒரு 1 மந்த்தில் எதுவுமே ஆயிடுச்சு. அதனால் அப்பப்போ செயின் லூப் அடிச்சுட்டே இருக்கணும் போல். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த சீட்டு ஸ்ப்ரிங்கை பற்றி கேட்குறீங்க. இந்த சீட்டு ஸ்ப்ரிங்கை வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் போட்டிருக்கேன். இப்போ வர ஸ்டெல்ட் பிளாக் வண்டியில் கிடையாது. நீங்கள் ஷோரூம்லேயே கேட்டிங்கன்னா இந்த சீட்டு ஸ்ப்ரிங்கை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக போட்டு தருவாங்க. அது வந்து எப்படின்னா, இந்த ஃபுல்லாகவே அந்த பின்னாடி சீட்டும் பிரிக்கணும், மேலே இருக்கிற அந்த சீட்டும் பிரிக்கணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் அதை மாட்டுவாங்க. அது கொஞ்சம் பெரிய வேலை தான். அதனால் நிறைய பேர் வந்து ஷோரூமில் அவாய்ட் பண்ணுவாங்க அதை. அதனால் நீங்கள் கேட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒர்த் தான் சொல்லுவேன். நீங்கள் ஆஃப் ரோடிங்லாம் போகும்போது கண்டிப்பாக அந்த சீட் ஸ்ப்ரிங் வந்து ஒர்த்தான ஒரு விஷயம் தான். நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த 1 இயரில் எனக்கு இதுமாதிரி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒயிட்டாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, வாட்டர் சர்வீஸ் பண்ணால் சரியாக போயிடும். நான் ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுட்டால அப்படி இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் அதுமாதிரி ஆகாது. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வண்டியை. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பக்காவாக பிராண்ட் நியூவாக இருக்கும் எனி டைமு. சரி, நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கேன். அதனால் பார்க்காதமே வெள்ளையாக ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து பிளாக்ன்றதால சின்ன ஒரு அழுக்கு பட்டால் கூட பக்காவாக தெரியுது. டஸ்ட்டு பட்டாலும் சீக்கிரமாக டஸ்ட் ஆகிடுது, ஏன்னா பிளாக் கலர்ன்றதால. சரி, இப்போது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பெரிய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. இந்த வண்டி பற்றி எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4591 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் மாறி இருக்குது. சரி, சைடில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சவுண்டை பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வந்து இந்த புது ராயல் என்ஃபீல்டில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேட்டுருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹெலிகாப்டரில் பறக்கும்போது என்ன சவுண்டு கேட்குமோ அந்த சவுண்டு கேட்குது. சரி சவுண்ட் நல்லாவே தான் இருக்குது. எனக்கு ஓகே தான். சரி இந்த 2 பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் டூல் கிட் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரைட் சைடு ஆஸ்ட்ரேட்டர் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பக்கம் அந்த பாக்ஸில் தான் இருக்குது டூல் கிட்டு. அந்த லப்பருமே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா டூல் கிட் இருக்கும். வண்டிக்கு தேவையான மோஸ்ட்லி எல்லா டூலும் அதில் இருக்குது. நிறைய பேர் வந்து டூல் கிட் எங்கே சீட்டு கீழே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இல்லை இந்த பாக்ஸ் உள்ள தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் வந்து ஃபீஸு அப்புறமா பேட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்கும். வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, பேட்ரி ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சா அவ்வளோலாம் இல்லை. நார்மலாக நம்ம ஸ்பெண்டர் ஹீரோ ஹோண்டாலாம் வர மாதிரி சின்ன சைஸில் இருக்க பேட்ரி மாதிரி தான் இருந்தது. இப்போ வர எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா பேட்ரி இவ்வளோ சைஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசுலாம் இல்லை அந்த காலத்தில் வர மாதிரி. இங்கே தான் இந்த வண்டியோட ஃபீஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எதனா வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வண்டி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்கள எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா மோஸ்ட்லி சில வண்டியில் ஃபீஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ வந்து இதை அப்படியே வச்சு லாக் பண்ணிடலாம். இதே போல் அந்த சைட் பாக்ஸில் என்ன இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். சரி இப்போது நிறைய பேர் வந்து இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுங்க. க்ளீன் பண்ணாமல் விட்டால் கூட சில டைமில் எதனா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்லேயே ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷோ அதெல்லாம் இருந்தால் வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து நானும் எப்பயுமே எனி டைம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக வண்டி எடுக்காத காரணத்தை தான் நான் அப்படியே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரி இந்த பாக்ஸில் என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது, இதுவுமே ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது உள்ள ஏர் ஃபில்டர் தான் இருக்கணும். சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. லாக்கு மாரி கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி நான் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தேன், ஏர் ஃபில்டர் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. சரி நான் அந்த லாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எதனா ரிமூவ் பண்ணி எதனா டேமேஜ் ஆகி பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் சரி இதுவரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக இது ஏர் ஃபில்டர் தான் இருக்கணும் உள்ள. சரி லாக் பண்ணிடலாம் கட்டின மாதிரியே. மோஸ்ட்லி நான் இந்த வண்டியில் எதுவுமே கைட்டிலாம் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து சரி இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா லாக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, இந்த கியர் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டைட்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஸ்கூட்டி அதுமாதிரி வண்டியெலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த ஹெவியான ஒரு வெஹிக்கிளுக்கு மாறும்போது எனக்கு வந்து இந்த கியர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன். இந்த வண்டியில் அப்படி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஹெவியான வண்டின்றதால கொஞ்சம் கியர்லாம் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். அது வந்து நார்மலாகவே அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஷோரூமில் கேட்டதுக்கு இது அப்படி தான் நார்மலாக தான் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் இந்த வண்டியோட ஹாரன் சவுண்டு கேட்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், எதுவுமே ஹாரன் அடித்து காட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. சரி அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறமா இந்த சைடில் இருக்க சுவிச்சஸ்லாம் பார்க்கலாம், ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்கும். இதில் ஃப்ளாஷ் இருக்கும், அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், ஆரன் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் மாற்றுறதுக்காக இந்த கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து அசர் லைட் இருக்கும், அப்புறமா வந்து லைட் இருக்கும். இந்த ட்ரிப் அண்ட் நேவிகேஷனை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து அதை டைம் பார்க்கறது மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு லைட் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா வந்து அசார் லைட் இருக்கும். இது வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கன்னா பார்க் பண்ணுறதுனா கூட ரோட்டோரமாக பார்க் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஃபியூச்சர்ஸ் தான். அப்புறம் என்ன இருக்குது இதில், இந்த சைடு வந்து செல்ஃப், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறமா ஒன்னொரு சுவிட்ச் வந்து இந்த சுவிட்ச் லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கிட்டு டேங்க் கவரே போடாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வண்டி நல்லா இருக்குது, எனக்கு அப்படி தான் டேங்க் கவர் இல்லாமல் இருந்தால் தான் சொல்லிட்டு இது போல் ஸ்லிம்மான டேங்க் கவர் போடுங்க. ஏன்னா டேங்க் கவர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம மேலே எதனா வைக்கும்போது அப்புறமா சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் வந்தால் கூட ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் ஒரு சேஃப்டிக்கு ஒரு டேங்க் கவர் போடுறது நல்லது. ஏன்னா நம்ம எதனா பொருள் எடுத்துகிட்டு போனாலும் இது மேலே வச்சாலும் உங்களுக்கு அவ்வளோ எதுவும் டேமேஜ் ஆக போகிறதில்ல. இதுமாதிரி ஸ்லிம்மான இதுக்கு ஃபிட் ஆகிறமான டேங்க் கவர் போட்டுங்க. இதோட ஸ்லிம்மாலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதில் வந்து மொபைல் வைக்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த டேங்க் கவரில். வேணும்னா இதில் லிங்க் நான் உங்களை டேக் பண்ணுறேன், நீங்கள் அந்த டேங்க் கவர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பற்றி வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.